விஜய் சேதுபதி பீட்சா படத்தில் ஹீரோவாக நடித்தார். அப்புறம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தில் அசத்தினார். பொதுவாக மக்கள் எல்லோரும் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், ஒரு ஹீரோவுக்கு ஹிட்டான படத்தை வைத்து அதிலிருந்து தான் அவர் நடிக்க ஆரம்பித்துள்ளார் என்றும், எடுத்த எடுப்பிலேயே ஹீரோவாகிவிட்டார் என்றும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் விஜய் சேதுபதி துபாயில் அக்கவுண்டண்டாக வேலை செய்து கொண்டிருந்து பின்பு திரைப்படத்தின் மேல் உள்ள ஈடுபாட்டால் தாயகம் திரும்பி கூத்துப்பட்டறை என்கிற நிறுவனத்தில் அக்கவுண்டண்டாக வேலைக்கு சேர்கிறார். அங்கு பல இளம் நடிகர்கள் பயிற்சி செய்வதை பார்த்து தானும் ஒரு நல்ல நடிகராக வர வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்துக் கொள்கிறார். அப்போது வெளியான படங்களை இப்போது டிவியில் பார்த்தால் பல படங்களில் அவர் ஒரு சீன் வந்துவிட்டு போவார். சில படங்களில் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக கூட நடித்திருப்பார். சுந்தரபாண்டியன் படத்தில் நெகட்டிவ் ரோலில் அசத்தி இருப்பார். இப்படி கோடம்பாக்கத்தில் சுற்றி சுற்றி சான்ஸ் தேடியது பற்றியெல்லாம் தன்னுடைய இன்டர்வியூவில் அவர் தெரிவித்திருக்கிறார். பீட்சா படத்தில் அவருக்கு கிடைத்த பிரேக்கும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தில் கிடைத்த கிரேஸுக்கும் இப்போது புரொடியூசர்கள் விஜய் சேதுபதியின் கால்ஷீட்டுக்காக அலைமோதுகிறார்கள். 2018 வரை அவருடைய கால்ஷீட் இல்லை. அந்த அளவுக்கு பல படங்களுக்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றி அவர் சொல்லும்போது, இதுவரை நான் சான்ஸ் கேட்டு அலைஞ்சப்போ ஒரு காக்கா கூட என்ன மதிக்கல. இப்போ எல்லாரும் என்ன தேடி வர்றீங்க. என் கால்ஷீட் ஃபுல்லா இருக்கு. ஆனா என்ன மாதிரி பல பேர் சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள பயன்படுத்திக்கோங்க என்று சொல்லியிருக்கிறார் விஜய் சேதுபதி. குறிப்பிடத்தக்க இலக்கை அடைவதற்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்கு விஜய் சேதுபதியை ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சான்ஸ் கேட்டு சுற்றி சுற்றி களைத்து போன போது ஏன் இந்த ஃபீல்டை எடுத்தோம், வேற ஃபீல்டுக்கு போயிடலாம் என்று கூட தோன்றியிருக்கும். ஆனால் ஒரு ஹீரோவாக வேண்டும் என்று அவருக்குள் இருந்த அந்த தன்னம்பிக்கை தான் ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் அவரை போராட வைத்து இப்போது ஹீரோவாக்கியிருக்கிறது.